இஸ்திக்பார் செய்ய ஆரம்பிப்பார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். சில நேரம் வாகனத்தில் போய்கிட்டு இருப்பாங்க. ஏன் வாகனத்தில் போறது? ஏதோ ஒரு தேவைக்காக அவசரமாக ஒட்டகத்தில், குதிரையில், கழுதையில் பயணம் செய்வார்கள். ஒட்டகம் சில நேரம் உட்கார்ந்திரும், பயணம் போக முடியாது, ரொம்ப கோபம் வரும். ஆனால் உட்கார்ந்து இமாம் அபூ ஹனீஃபா இஸ்திக்பார் செய்ய ஆரம்பிச்சார். ஒரு மாணவர் கேட்டார், மனைவியோட பிரச்சனை வந்திருந்தா சமாதானம் பேச வேண்டியதானே, ஏன் குந்திட்டு இஸ்திக்பார் செய்றீங்க? வாகனம் உட்கார்ந்தால் இன்னொரு வாகனத்தை தேட வேண்டியதாயே, ஏன் உட்கார்ந்துட்டு இஸ்திக்பார் செய்றீங்க? இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெளிவுபடுத்தினார், இந்த மனைவியை நான் உலகத்துக்கு வரும்போது என்னோடு கூட்டிக் கொண்டு வரல, இவளை படைத்தவன் அல்லாஹ். நான் மனைவியாக தேடி வர முன்பே எனக்குரியவளாக அல்லாஹ் இவளை தயாரித்தான். யாரோ ஒருவருடைய மடியில் வளர்த்து இவளை பாதுகாத்து வைத்தான். நான் தேடிய பிறகுதான் எனக்கு மனைவி என்று தெரியும். அவனே எனக்கு வசப்படுத்தி தந்தான். இவ்வாறு செய்த அந்த ரப்பை பாவம் செய்து முறித்துவிட்டு, பாவம் செய்து அவனோடு உள்ள உறவை முறித்துவிட்டு அவனால் படைக்கப்பட்ட மனைவியுடன் சந்தோஷமாக வாழ நினைத்தால் ஒருபோதும் அந்த சந்தோஷம் உண்மையாக இருக்காது. இந்த சந்தோஷம் யதார்த்தமாக வேண்டுமானால் படைத்தவனுடன் தொடர்பை சீராக்க வேண்டும். பாவத்தால் அது முறிந்திருக்கிறது. தொடர்பை சீராக்கவே இஸ்திக்பாரில குந்தினேன் என்றார். வாகனம் நான் உலகத்துக்கு கொண்டு வந்ததல்ல, அல்லாஹ் படைத்து எனக்கு வாகனமாக வசப்படுத்தி தந்திருக்கிறார். அதனால் தான் வாகனத்தில் ஏறியவுடன் துஆ செய்கிறோம், சுப்ஹானல்லதீ ஸஹ்ஹர லனா ஹாதா. இந்த வாகனத்தை படைத்து எங்களுக்கு வசப்படுத்திய அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்துகிறேன். அந்த வாகனத்தை பாவிக்கிறேன், வாகனத்தை தந்த ரப்பை முறித்துக் கொண்டே அவன் அன்பை பெறவே இஸ்திக்பார் செய்கிறேன் என்பார். யதார்த்தத்தை புரிந்து கொண்டார்கள் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி. முஹம்மது இப்னு ஸீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சஹாபாக்களுக்கு பின்னால் கனவுக்கு சரியாக விளக்கம் சொல்லுகிற இல்மு தஅபீருடைய அறிவு கொடுக்கப்பட்ட மகான் முஹம்மது இப்னு ஸீரீன் சொல்றாங்க, ஒரு நாள் நான் அப்படி போகும்போது ஒரு பழைய கூட்டாளி, அவர் நல்ல ஒரு வியாபாரி, வியாபாரம் செய்து எல்லாம் இழந்து கடனாகி நஷ்டப்பட்டு வங்குரோத்து நிலைமைக்கு அவர் போயிருக்கிறார். இவரை பார்த்து ஒரு வார்த்தை நான் உச்சரித்தேன், யா முஃப்லிஸ், ஏ வங்குரோத்துக்காரனேன்னு சொன்னேன். அதனால் அவருடைய மனம் நொந்து போகுமே, மானவங்கப்படுவானே என்பதை நான் சிந்திக்கல, சொல்லிட்டு போயிட்டேன். இந்த வார்த்தை திருப்பி வந்து என்ன அடிக்குது. 50 வருஷத்துக்கு பிறகு நானும் அந்த இடத்துக்கு போயிட்டேன். எல்லாரும் என்ன பார்த்து முஃப்லிஸ் என்று சொல்ல ஆரம்பிச்சேன். அழிக்கப்படாத பாவங்கள் உலகத்தில் மனிதனை வாழ விடுறதில்லை. உலகத்திலே வாழ விடுறதில்லை என்றால் தனிமைப்படுத்தப்படும் கபரில பாவம் என்ன செய்யும்? மஹ்ஷரில் எவ்வளவு பயமுறுத்தும். அல்லாஹுக்கு முன்னால் விசாரணைக்கு நிற்கும் போது இந்த பாவங்கள் எங்களை எப்படி வாட்டி எடுக்கும். எவ்வளவு தேவை இருக்குது பாவ மன்னிப்பு பெற. ஆகவே அல்லாஹ் சொல்லுகிறார், மன்னிப்பு கேட்க வேண்டும், இஸ்திக்பார் செய்ய வேண்டும், மக்ஃபிரத்தை வாங்க வேண்டும் என்ற எண்ணம் மாத்திரம் உள்ளத்திலே தோன்றினால் தாமதித்து விடாதே. ஷைத்தான் அவசரமாக உன் மனோநிலையை மாற்றலாம். வஸாரிஊ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், உனது ரப்பிடமிருந்து கிடைக்கும் மன்னிப்பை அடைந்து கொள்ள தீவிரம் காட்டி அவசரப்படுங்க. இஸ்திக்பார் முக்கியம். ஆகவேதான் ரமதானுடைய பிரதான அமல்களை பாருங்க. முக்கிய அமல்கள் ரமதான் இல்லை, அந்த அமல்களுக்கு கூலியே பாவ மன்னிப்பு தான். ரமதான்ல என்னென்ன முக்கிய அமல் இருக்கு? பகலில நோன்பு பிடிக்கிறது முதல் அமல். நோன்புக்கு என்ன கூலி? வெயிலில் நோன்பு பிடிக்கிறோம், வயதோடு இருந்து நோன்பு பிடிக்கிறோம், நோயாளிகள் நோன்பு பிடிக்கிறாங்க. பகல் நேரத்தில் ரொம்ப உடம்பு வருத்தப்படுத்துது. இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் என்ன கூலி கிடைக்குது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ஸாம ரமதான ஈமானன் வஹ்திஸாபா, யார் ரமதானுடைய பகல் நேரத்திலே ஈமான் கொண்ட நிலையில் ஒரு முஃமின் அல்லாஹ் கூலி தருவான் என்ற ரப்பை சந்தோஷப்படுத்தும் ஒரே நோக்கத்திலே
ஆர்வத்துடன் நோன்பு வைக்கிறாரோ அவருக்குரிய கூலி என்ன தெரியுமா? முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படும். நோம்பினால் உடம்புக்கு கஷ்டம் வரும்போது மூமின்கள் சந்தோஷப்படுங்கள். அல்லாஹ் என்னுடைய பட்டோலையை துப்புரவு பண்ணுகிறான், எனது பட்டோலை கழுவப்படுகிறது, எனது பட்டோலையில் உள்ள பாவங்கள் அப்புறப்படுத்தப்படுகிறது. அதற்காக உடலில் சில வருத்தங்கள். இது புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸ். குஃபிர லஹு மா தகத்தம